3000 கோடி ரூபாய் நிதி மீள பயன்படுத்தப்படாமலேயே மீள அரசாங்கத்திற்கு கையளிக்கப்பட்டது. அரசியல் நிர்வாக கையாளாகத்தனத்தை காட்டுகிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். 2 பேருமே கேன்சர் வந்து இப்போ இறந்துட்டோம். ஹஸ்பண்ட் முடையில இறந்துட்டார். உங்களுடைய பணி சார்ந்த அந்த ரசாயனங்களுக்கான தொடர்பு அவர்களுடைய கர்ப்ப காலத்தில் அதற்கான காரணமாக இருக்கலாம். இப்போ நான் ஒரு தையல் வகுப்பு தொடங்க இருக்கிறோம். அப்புறம் மெஷின் கொண்டு வந்துடுது. போன வீக் ஒரு ஸ்டூடெண்ட் தான் தந்தவர். 2-3 வேணும் தையல் அரசாங்கமே இணைந்து செய்ய வேண்டிய பல வேலைகளை ஒரு அறிமுகமாக, ஒரு முன்மாதிரியாக, முன்னோட்டமாக சிறிய அளவிலே, தன்னாலான அளவிலே தன்னிடம் வருகிற ஒரு சிறிய ஓய்வூதியத்தை அவருடைய கணவனுடைய ஓய்வூதியத்தை மட்டும் கொண்டு அவர் செய்து காட்டுகிறார். திருக்கேதீஸ்வரம் ஆலயத்திற்கு வருகின்ற போது நீங்கள் இங்கே தங்கி மிக பொறுமையாக உங்களுடைய வழிபாடுகளை, நேர்த்திக்கடன்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அம்மையப்பன் ஆலயம் பக்கத்துணையாக இருக்கும். பாலாவி தீர்த்தத்தை எடுத்து வந்து அபிஷேகம் செய்கிற அந்த வழிபாட்டு முறையை எல்லாம் பலரும் செய்ய முயற்சிப்பார்கள். அதிகாலையிலே ஆலயம் செல்ல முயற்சிப்பார்கள். அப்படி செல்கின்றவர்களுக்கு நகரத்திலே தங்கியிருந்து ஆலயத்திற்கு தினமும் வந்து செல்வது, அதுக்குரிய போக்குவரத்து ஒழுங்குகள் இவையெல்லாம் இயல்பாக அமைவது சாத்தியமில்லை. ஒரு அறப்பணி ஒரு இல்லத்தை வெறும் வதிவிடமாக வழங்குவது மட்டுமன்றி அதை ஆன்மீக சூழலோடும் அறச்சூழலோடும் பிணைத்து வைத்திருக்கிற ஒரு பணியை திருமதி வள்ளிபுரம் அம்மா மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த மிக வசதியான அறை ஒழுங்குகள் மற்றும் தங்குமிட வசதிகள் செய்து தரப்படும் என்று சொல்லியிருந்தார். நான் இங்கே தான் தங்கியிருக்கிறேன். இதற்கு முக்கியமான முதல் சாட்சி நான். இல்லம் சார்ந்த பணிகள் பற்றியும் அவருடைய அறப்பணிகள் பற்றியும் தொடர்ந்து பேசும். உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியொன்றின்படி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளில் ஈழத்தின் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றானதும் உலக வாழ் சைவ நெறியை போற்றுகிற மக்களது நம்பிக்கைக்குரியதும் தமிழர்களின் மரபு சின்னமாக விளங்குவதுமான மன்னார் மாதோட்டத்தில் அமைந்துள்ள திருக்கேதீஸ்வரம் ஆலய சூழலில் இருந்து உங்களை சந்திக்கிறோம். இன்று உங்களை சந்திப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆம், உலகம் முழுவதும் இருக்கிற சைவ நெறியை போற்றுகிற மக்கள் மட்டுமன்றி புராதனமான வரலாற்று ரீதியான தொன்ம ரீதியான விடயங்களை தேடியும் உலகெங்கும் இருந்தும் ஈழத்தின் பல பாகங்களில் இருந்தும் மக்கள் இந்த ஆலயத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆலயத்துக்கு வருவதற்கான ஒழுங்குகளும், அவ்வாறு வருகின்றவர்களுக்கு இந்த ஆலய சூழலில் அவர்களின் பயண ஒழுங்குகளுக்காகவும் வந்ததன் பின்னர் தங்கி அவர்களினுடைய அனுஷ்டான வழிபாடுகளை மேற்கொள்ள இலகுபடுத்துகின்ற வகையிலும் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இவை பலருக்கும் தெரியாமலேயே இருக்கிறது என்பது ஒரு குறை. அவ்வாறு இங்கு இந்த ஆலயத்தை நோக்கி வருகின்றவர்களுக்கு மிகுந்த பக்கத்துணையாக வழிபாடுகளை மேற்கொள்ளவும், மிகுந்த பாதுகாப்பாக தங்கி உங்கள் வழிபாடுகளையும் அனுஷ்டானங்களையும் மேற்கொள்ள தகுந்த வகையில் ஆலய சூழலிலேயே ஒரு மடம் அல்ல, சில மடங்கள் அமைந்திருக்கின்றன. அவை வழங்குகின்ற சேவைகள் உங்கள் பண செலவை குறைப்பது மட்டுமல்ல, உங்களுடைய வழிபாட்டுக்கு பக்கத்துணையாக இருந்து வழிகாட்டுதல்களையும் வழங்கி வருகின்றன. இந்த நேர்காணல் அவ்வாறானவர்களுக்கான பயனுள்ள ஒரு நேர்காணலாக அமையும் என்கிற நம்பிக்கையோடு ஒருவரை சந்திக்கவிருக்கிறோம். அம்மையப்பன் மடம் ஆலய சூழலில் அமைந்திருக்கிற அம்மையப்பன் இல்லம். இல்லத்தின் நிறுவனரும் பொறுப்பாளரும் ஆகிய திருமதி வள்ளிபுரம் அம்மா எங்களுடன் இருக்கிறார். இந்த இல்லம் சார்ந்த பணிகள் பற்றியும் அவருடைய அறப்பணிகள் பற்றியும் தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம். முதலிலே உங்களை பற்றி நாங்கள் இந்த இல்லத்தினுடைய சேவைகள் பற்றி பேசுவதற்கு முதல் அடிப்படையில் ஒரு அறிமுகம் உங்களை பற்றி சொல்லிவிடுங்களேன். நான் இந்தியாவில் தான் படித்தேன். இந்தியாவில் இது டிகிரி செய்துட்டு வந்து பாக்கிய வித்தியாலயத்தில் முதல் டீச் பண்ணேன். பிறகு மாதிரி பண்ண பிறகு மாதவன் கிளம்புடான்னு வேளாங்கூட கொடுத்தாங்க, வேளாங்கூட சென்ட்ரல். அப்போ இங்கிலீஷ் மீடியம் தான். இது ஒரு வருஷத்தில் சிங்கள மீடியம் மாறிட்டுது. நான் சும்மா இருந்து பார்ப்பேன். பார்த்தேன் பிள்ளைகளுக்கும் ஒரு தரம் இல்லை, வேறு டீச்சர்ஸ் இல்லை. அப்போ நான் பார்த்தேன் நானே படிப்பேன் பண்ணிட்டு கொஞ்சம் சிங்களத்தை படிப்பிக்க தொடங்கினேன். ஆசிரியர் பின்புலம் தான் உங்களுடைய தொழில் சார்ந்த
இங்கு திருக்கேதீஸ்வரம் எப்படி வந்தீர்கள் அல்லது சைவத்துடனான இந்த அறப்பணிகள் அப்போ எனக்கு 2 மகளில் இருந்தார்கள். 2 மகள், ஒரு ஆள் ஐசர்ஜன், மற்றவன் அனஸ்தீசியா செய்து கொண்டிருந்தவ, அவன் முடிக்க இல்லை. 2 பேருக்குமே நான் கெமிஸ்ட்ரி படிப்பிச்சபடியால் அவை இந்த கேஸ் அதுகளாலேயாக்கம் அவை கொஞ்சம் பாதிப்பு நடந்திருக்குது. வயிற்றில் இருக்கும் பொழுது 2 பேருமே கேன்சர் வந்து இப்போ இறந்துட்டோம். ஹஸ்பண்டும் இடையில இறந்துட்டார். உங்களுடைய பணி சார்ந்த அந்த ரசாயனங்களுக்கான தொடர்பு அவர்களுடைய கர்ப்ப காலத்தில் அதுக்கான காரணமாக இருக்கலாம். அப்போ 2வது மகளும் நானும் தான் கடைசியாக இருந்தது. அப்போ அவன்ற எங்களுக்கு இந்த கோயிலோட கொஞ்சம் தொடர்பு இருந்தது. இதில் போய் ஒரு எல்டர்ஸ் ஹோம் மாதிரி கட்டி கொண்டு அம்மா இருந்தா, அவ தெரியும் தான் இறக்க போறேன்னு இருந்தா நல்லன்னு சொல்லித்தான் இதை செய்தோம். ஆக 2 ஒரு மிகப்பெரிய சோகம், புத்திர சோகம் என்பது மிக பெரும் சோகம். அந்த சோகம் 2 குழந்தைகளுமே ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்ந்து மருத்துவராகின்ற அளவிற்கு அவர்களை வளர்த்தெடுத்ததுக்கு பிறகு அவர்கள் இறக்கின்ற தருவாயில் இருக்கிற போது தங்களுடைய தாயாருடைய எதிர்காலத்தை சிந்தித்து அவர்களுக்கான ஒரு நிம்மதியான சூழல் உருவாக வேண்டும், இணைய பெரியவர்கள் முதியவர்களை இணைத்து கொண்டு ஒரு இல்லமாக நடத்துகிற போது அது அவர்களுக்கும் இயல்பான மனநிலையை கொடுக்கும், அதே போல சமூகத்திற்கும் அது பொருத்தமாக இருக்கும் என்று அந்த பிள்ளைகள் சிந்தித்திருக்கிறார்கள். அந்த எண்ணம் தான் இந்த இல்லத்தினுடைய அடித்தளம். சரி, எத்தனையாம் ஆண்டு ஆரம்பித்தீர்கள்? 2006 தான் இந்த மகள் இறந்தவர் 2வது ஆள். ஒரு செப்டம்பர் 21. பிறகு நான் அக்டோபர்லேயே இங்கே வந்துட்டேன். வந்து இங்கே தான் அந்த ரெட்டி இல்லாமல் செய்கிறது. எனக்கு உதவியாக இருந்தது அந்த காலத்து ஜிஏ விஸ்வலிங்கம் ஐயா தான் உதவியாக இருந்தது. அதோட அதில் இருந்த பிளானிங் ஆஃபீஸர் அவைகளெல்லாம், மற்ற என்ஜினியர், இந்த கட்டுறதுக்கு எல்லாம் பொறுப்பாக இருந்தவர் ஸ்ரீகாந்த் ஆண்டு. மற்ற அந்த பிளானிங் ஆஃபீஸர் இதில் படம் இருக்குது ராஜரத்னையா, அவரும் இறந்துட்டார். இப்போ கிட்டல 1 வருஷம்தான். அவைகள் தான் எனக்கு உதவிக்கு செய்தது முதல். பிறகு இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு பிள்ளை கேட்டால் அந்த பிரதோஷ நாள், இன்றைய மாதிரி ஒரு பிரதோஷ நாள், பின்னேரம் வந்து சாப்பாடு கேட்டால் நான் சொன்னேன் ஒன்றும் ஆயத்தம் இல்லையே என்று சொல்லிட்டேன். பிறகு எனக்கு அது வேலை செய்து கொண்டு இருந்தது. ஏதோ செய்ய வேணும் சிவன் சொல்கிறாருன்று தான் எனக்கு இருந்தது. அப்போ ஒரு 2-3 மாதத்தில் அது 13ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் தொடங்கி இருக்கிறோம். இது ஒரு பெரிய பணி. ஒரு என்ன, நான் இல்லம் என்பதை சாதாரணமாக சொல்லவில்லை உறவுகளே. ஒரு கலாச்சார மண்டபம் இருக்கிறது. அதே போல எத்தனை பேர் தங்கக்கூடிய ஒரு இல்லம்? இப்போது 30-40 பேர் ஒரே நாளிலே தங்கக்கூடிய இல்லமாக இருக்கிறது. தங்குறதுண்டா மற்றும்படி 100 பேரும் இருக்கலாம். அதே போல ஆலயத்துக்கு வெளியிலும் அறம் சார்ந்த சில வேலைகளையும் அவர்கள் செய்கிறார்கள். சில விழாக்கள், உதாரணமாக நால்வர் குருபூசை விழா உள்ளிட்ட சில விழாக்களை எடுக்கிறார்கள். அன்னதானங்களை, அவர் சொன்னதை போல பிரதோஷ நாட்களிலே அன்னதானங்களை மேற்கொள்கிறார்கள். இது போன்ற பல பணிகளையும் செய்கின்ற போது ஒரு பெரிய நிதி தேவை. வியாழக்கிழமையில மதியம் அன்னதானம் போடுறோம். அது இப்போ ஒரு போன சிவராத்திரிக்கு அடுத்த வியாழன் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல போர்க்காலத்திலே போர் இறுதிக்கட்ட போர் நிறைவு பெற்றதன் பின்னர் உங்களுக்கு தெரியும், வடக்கு பகுதியில் இருந்து அதிகமாக மக்கள், முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களில் இருந்து இங்கே வந்தபோது அவர்கள், குறிப்பாக முதியவர்கள், தங்க இடமில்லாமல் மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாக நேரிட்டது. மிக குறிப்பாக மருத்துவ கண்காணிப்பு தேவையாக உள்ளவர்கள் எல்லாம் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கி இருந்தார்கள். அவர்களுக்கு கூட நீங்கள் உதவி இருக்கிறீர்கள் என்று அறிகிறோம். அதை பற்றி சொல்லுங்கள். இறுதிக்கட்ட போரிலே வந்த அந்த முதியவர்களை நீங்கள் பராமரித்த, இந்த இல்லம் பராமரித்தது அது 1 வருஷம்தான். 1 வருடம் பிறகு அவர்கள் மேல்குடியேறி சென்று விட்டார்கள். இந்த நிதி பற்றி நான் ஏன் கேட்டேன் என்றால், இந்த அடிப்படை என்பது உங்களுடைய சொத்துக்களை விற்று கொண்டு வந்த பணம் தொடக்கம். பிறகு 2 பேர்த்த பென்ஷன் இப்போ ஒரு 86,000 வருது. அதை கொண்டு ஒன்றும் பெருசாக இப்போ செய்யலாம் இருக்குது. 86,000 என்பது இலங்கையை பொறுத்தவரை ஒன்றுமே இல்லை. இப்போது தனியொரு குடும்பத்துக்கே ஒன்றும் இல்லை என்கிற போது ஒரு போன்ற இல்லத்துக்கு போன வருஷம் ஒரு லேடி லண்டன்ல இருக்கிறவ பிரதோஷத்தை பார்த்துட்டு தான் இப்போ ஒரு
ஸ்டாண்டிங் ஆர்டர் போடுறதுனாட்டு ஒரு மாதம் 30,000 அனுப்புறா. அப்படி சில பேர் அவரான உதவிகள் மூலமாக வருது. இங்கு வருகின்ற மக்கள் அதிகமாக உங்களை நாடி இந்த இல்லத்தை நாடி ஆலயத்துக்கு வருகின்றவர்கள் உங்களை இல்லத்தை நாடி எப்படி வருகிறார்கள்? ஆலயத்தினரே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார்களா அல்லது உங்களை முதல்ல தொடர்பு கொண்டு வர? முதல்ல தெரிஞ்ச இருக்கிறேன், மற்ற ஆலயத்துல இருந்தும் ஆமாம் நேர்களே, உள்ளபடியே சொல்ல வேண்டுமாக இருந்தால் இதற்கான மிக முக்கியமான சாட்சியாக நானே இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை இது திருக்கேதீஸ்வரத்திற்கான என்னுடைய முதலாவது பயணம். பலமுறை இலங்கையிலேயே பிறந்து வளர்ந்தாலும் கூட, பலமுறை இலங்கை வந்திருந்தாலும் கூட இங்கே வருவதற்கான ஒரு 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 தடங்கள் ஒன்று இருந்து கொண்டே இருந்தது. மிக முக்கியமாக மன்னார் நகரத்திலே இருந்து திருக்கேதீஸ்வரம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு 30 நிமிட பயண தொலைவிலே இருக்கிறது. எனவே அங்கே தங்கி இருந்து இங்கே ஆலயத்துக்கு வருவதா, ஒவ்வொரு நாளும் மிக குறிப்பாக காலையிலே பாலாவி தீர்த்தத்தை எடுத்து வந்து அபிஷேகம் செய்கிற அந்த வழிபாட்டு முறையை எல்லாம் பலரும் செய்ய முயற்சிப்பார்கள். அதிகாலையிலே ஆலயம் செல்ல முயற்சிப்பார்கள். அப்படி செல்கின்றவர்களுக்கு நகரத்திலே தங்கியிருந்து ஆலயத்திற்கு தினமும் வந்து செல்வது, அதுக்குரிய போக்குவரத்து ஒழுங்குகள் இவையெல்லாம் இயல்பாக அமைவது சாத்தியமில்லை என்கிற போது இதற்கு என்ன செய்யலாம் என்று என்னுடைய நண்பர் ஒருவர், ஆலயத்திலே இருக்கிற ஒரு நண்பர் ஒருவரை தொடர்பு கொண்ட போது அவர் தான் சொன்னார், நீங்கள் இதற்கெல்லாம் பயப்பட வேண்டியவையில்லை, அதெல்லாம் பழைய காலம், இப்போது இங்கேயே இல்லங்கள் இருக்கின்றன, குறிப்பாக அம்மையப்பன் இல்லம் அம்மா நடத்தி கொண்டிருக்கிறார், நீங்கள் இங்கே வரலாம், உங்களுக்கு மிக வசதியான அறை ஒழுங்குகள் மற்றும் தங்குமிட வசதிகள் செய்து தரப்படும் என்று சொல்லியிருந்தார். நான் இங்கே தான் தங்கியிருக்கிறேன். இதற்கு முக்கியமான முதல் சாட்சி நான். சரி, இவ்வாறு பயன்பெற்றவர்கள் மிக குறிப்பாக பலரும் வந்திருப்பார்கள் இல்லையா? உங்களுடைய நினைவிலே யாரையேனும் மிக குறிப்பாக நினைவுபடுத்த முடியுமா? மிக குறிப்பாக அந்த போருக்கு பிறகு வந்த அந்த முதியவர்கள் குழு அவர்களைப் போல இவர்கள் வந்து சென்றதை நான் மறக்கவில்லை என்பதை போல யாராவது? பொதுவாக நெடுகாக்கள் வந்து கொண்டிருப்பினோம். சிலருக்கு ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க. 2 பேர் இதில் வந்து நிற்கணுமெண்டா இந்த ஃப்ரீயாக கொடுப்போம். இந்த நிதியை கொண்டு நீங்கள் இந்த இல்லத்தை நிர்வகிக்கிறீர்கள், இது ஒன்று. இரண்டாவது, நிகழ்வுகளை செய்கிறீர்கள். அடுத்து ஆலயத்துக்கு நிகழ்வுகளுக்கு நாங்கள் எங்களுக்கு அதில் ஒன்றும் மாறுறதில்லை. நாங்கள் சாப்பாடு கொடுக்குறது, அன்னதானம் இரவில் நடந்தால் பூசணம் கொடுத்தா விடுறது. சரி, அவர் சொல்ல தயங்குகிறார். அதை விட ஒவ்வொரு நாளும் இங்கிருந்து மாலை செல்கிறது திருக்கேதீஸ்வரம் ஆலயத்துக்கு. அதையும் இங்குள்ள நீங்களே தயாரிக்கிறீர்கள் இல்லையா? 3 மணிக்கு எழும்பி எல்லாரும் செய்வோம். ஒரு அறப்பணி ஒரு இல்லத்தை வெறும் வதிவிடமாக வழங்குவது மட்டுமன்றி அதை ஆன்மீக சூழலோடும் அறச்சூழலோடும் பிணைத்து வைத்திருக்கிற ஒரு பணியை திருமதி வள்ளிபுரம் அம்மா மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த புதிய கட்டடம் கலாச்சார மண்டபத்தை பற்றி சொல்லுங்கள். அதனுடைய தொடக்கம் எப்படி? தொடக்கம் பிள்ளைகள் இந்த ஒரு பேப்பரில் போட்ட அப்புறம் அந்த நம்பரை பார்த்து கொஞ்சம் தொடர்பு வந்தது. அப்போ நான் அது கட்ட தொடங்கிக்க அவங்களுக்கு அப்போவே ஒரு பேப்பர் அதை வைக்க, அப்போ எல்லாரும் அடுத்த நாளே காசுகள் வர தொடங்கி அந்த உதவிகளை கொண்டு ஒரு தான் இந்த கலாச்சார மண்டபம் கட்டினது. அந்த கலாச்சார மண்டபத்தினுடைய காட்சிகளை நீங்கள் இப்போது பார்க்கலாம் நேயர்களே. ஒரு கலாச்சார மண்டபம் இருக்கிறது. அதே போல ஒரு 40 பேர் தங்கக்கூடிய அறை வசதிகள் இருக்கிறது. இவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அறம் சார்ந்த சிந்தனைகள் ஊடாக மட்டுமே, அவ்வாறான நிகழ்வுகளுக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்ள முடியும். மிக முக்கியமாக திருக்கேதீஸ்வரம் ஆலயத்துக்கு வருகின்ற போது நீங்கள் இங்கே தங்கி மிக பொறுமையாக உங்களுடைய வழிபாடுகளை, நேர்த்திக்கடன்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அம்மையப்பன் ஆலயம் பக்கத்துணையாக இருக்கும். அதே நேரம் நீங்கள் இந்த வதிவிட விடயங்களுக்காக கொடுக்கிற சிறு பணம் கூட அறப்பணிகளுக்காகவே பயன்படுத்தப்படும் என்பதை நாங்கள் கண்கூடாக காண்கிறோம். நீங்கள் நேரிலே வந்து பார்க்கிற போது கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும். எந்த மாதிரியான உதவிகளை உங்களுக்கு, பண உதவிகள் வெளியிலிருந்து உங்களை தெரிந்தவர்கள் இங்கே வந்து சென்றவர்கள் அனுப்புகிறார்கள்? அதை தவிர வேறு என்ன உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் மக்களிடம்? பண உதவி என்ன செய்ய முடியும்? இப்போ நான் ஒரு தையல் வகுப்பு தொடங்க இருக்கிறோம். அப்புறம் மெஷின் கொண்டு வந்துடுது. போன வீக் ஒரு ஸ்டூடெண்ட் தான் தந்தவர். 2-3 வேணும் தையல் வேற கிளாஸ் வந்து தொடங்கி இருக்கிறோம். அது இப்போ 2-3 மாணவர்கள் அதிகமாக வருகிறார்களா? சின்ன சின்ன புள்ளிகள் தான் படிக்கட்டும்.
ஒரு அரசாங்கமே இணைந்து செய்ய வேண்டிய பல வேலைகளை ஒரு அறிமுகமாக, ஒரு முன்மாதிரியாக, முன்னோட்டமாக சிறிய அளவிலே, தன்னாலான அளவிலே தன்னிடம் வருகிற ஒரு சிறிய ஓய்வூதியத்தை அவருடைய கணவனுடைய ஓய்வூதியத்தை மட்டும் கொண்டு அவர் செய்து காட்டுகிறார். இது நாங்கள் ஒரு ஊடகமாக நாங்கள் இந்த இந்த நேர்காணலை பதிவு செய்வதற்கும் இதை ஒளிபரப்புவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது உறவுகளே. எங்களிடம் மிக குறிப்பாக நீங்கள் கடந்த காலங்களிலே செய்திகளிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள், வடமாகாணத்திலே இருந்து வடமாகாணத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலே இருந்து 3000 கோடி ரூபாய் நிதி மீள பயன்படுத்தப்படாமலேயே மீள அரசாங்கத்திற்கு கையளிக்கப்பட்டது. இது எந்த மாதிரியான ஒரு ஒரு அரசியல் நிர்வாக கையாளாகத்தனத்தை காட்டுகிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது ஒரு 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 மாகாண சபையினுடைய பண்பு. இதே போல இந்து கலாச்சார அமைச்சு இருக்கிறது, ஒரு அரசாங்கம் இருக்கிறது, எங்களிடம் கட்டமைப்புகள் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் செய்ய வேண்டிய பணிகள் எவற்றையெல்லாம் செய்யலாம், சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் எவையெல்லாம் இருக்கிறது என்பதை முன்மாதிரியாக வெறும் ஒரு மடம், ஒரு சிறிய இல்லத்தை அமைத்து அடிப்படையாக தங்கள் ஓய்வூதியத்தை மட்டுமே கொண்டு இவரால் இத்தனை விடயங்களை செய்ய முடியும் என்றால், கட்டமைப்பு ரீதியாக நிர்வாக ரீதியாக வலுப்பெற்ற அமைப்புகள் எவ்வளவற்றை செய்யலாம், இவற்றை முன்னிறுத்துவதே எங்களுடைய நோக்கம். அதற்காகவே இந்த நிகழ்ச்சியை எடுத்து வந்தோம். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி அம்மா. நிச்சயமாக உங்களுடைய நல்லெண்ணங்கள் வெற்றி பெறும். அதற்கு எங்களான உதவி நிச்சயமாக ஒரு ஊடகமாக எப்போதும் உடனிருக்கும். அதே போல பார்த்து கொண்டிருக்கிற சைவ நெறியை பின்பற்றுகிற உங்கள் எண்ணங்களை, அறநெறியை புரிந்து கொண்டவர்கள் நேரடியாக உங்களுக்கு உதவுவார்கள். நன்றி நன்றி நன்றி. இது அரும்பு அவருக்கு நன்றி சொல்லணும். இதை ஒழுங்கு செய்தவர் ஆலய சூழலிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு இளவல் அரும்பு அவர்களுக்கும் அவர் நன்றி சொன்னார். நாங்களும் இந்த அனுபவத்தை எங்களுக்கு வழங்கியதற்காக நன்றி சொன்னவாறே இங்கிருந்து விடைபெறுகிறோம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் தமிழின் மேன்மை தொன்மையில் மட்டுமல்ல தொடர்விடம் இருக்கிறது.